வணக்கம். சென்னிமலையில் இன்றைக்கி சிவா அங்கக மற்றும் இயற்கை வேளாண்மை பண்ணைக்கு வந்திருக்கோம். இங்கே சிவலிங்கம் என்கிற இன்செக்ட் ரெப்பலண்ட் பூச்சி வெரைட்டியை பற்றி இங்கே பார்க்கலாம். இதுதாங்க பூச்சி வெரைட்டி. இந்த பூச்சி வெரைட்டி தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருட்கள் என்னென்னா மொத்தம் 5 இலை சேர்க்கணும். அந்த 5 இலைமே 2 கிலோ சேர்க்கணும். அது என்னென்ன இலைன்னா வேப்ப இலை, ஆடதோடா, நொச்சி, எருக்கு, ஊமத்தம்பூ, 1/4 கிலோ மஞ்சத்தூள், 1/2 கிலோ பச்சை மிளகா, 1/2 கிலோ பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் கோமியம் 10 லிட்டர் தண்ணி சேர்த்து 15 நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த பூச்சி வெரைட்டி தயாராகும். பூச்சி வெரைட்டி எந்தெந்த பயிர்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா நெல், வாழை, எலுமிச்சை, மஞ்சள், இந்த பயிர்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். பூச்சி வெரைட்டியை நம்ம பயன்படுத்துறதுனால பூச்சிகள் எதுவும் சாகாது. ஆனால் நம்ம அந்த இனப்பெருக்கத்தை நம்ம தடுக்கலாம். அந்த பூச்சிகள் நன்மை செய்ய பூச்சிகள் எதுவும் சாகாது. இன்றைக்கி நம்ம ஜீவாமிர்த கரைசல் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள் பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு சாணம் 5 கிலோ, நாட்டு மாட்டு கோமயம் 5 லிட்டர், பயிர் வகை மாவு ஏதாவது 1 கிலோ, அப்புறமேட்டு வெல்லம் 1 கிலோ, தோட்டத்து மண் 2 கைப்பிடி, அப்புறமேட்டு தண்ணி 20 லிட்டர். இதை 5 நாளைக்கு போட்டு ட்ரம்மில் போட்டு வைக்கணும். வாங்க பார்ப்போம். கலக்கும்போது சொல்லணும்டா. ஜீவாமிர்தம் நெல், கோதுமை, மக்காசோளம், மாமரம், வாழை மரம் போன்ற பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். ஜீவாமிர்தத்தின் பயன்கள். ஜீவாமிர்தம் மண்ணின் வளத்தை மேம்படுத்துகிறது, மேலும் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை தூண்டுகிறது. இது பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை அளித்து பயிரின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. ஜீவாமிர்தம் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்களிலிருந்து பயிர்களை பாதுகாக்கிறது. வேரழுகல், வேர்க்கரையான், வேர்ப்புழு போன்ற நோய்களை தடுக்கிறது. ஜீவாமிர்தம் பயன்படுத்துவதால் அதிக மகசூல் கிடைக்கிறது.